எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆராதனை கீதங்கள் பாடலின் 8. அழியா புகழோடு வாழ்பவரை அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி அன்பின் தேவன கருணை. தினமெம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுமே. இளமையின் பொழிவாய் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவே. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின்
அழியா புகழோடு வாழ்பவரே அன்பின் பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்தே அன்பின் தேவன கருணையிலே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருடத்தின் கடைசி நாள். இந்த ஒரு சில நிமிடங்களை, மணித்துளிகளை ஆண்டவரோடு செலவிட நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றோம். இதோ நற்கருணை ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கின்றார். வல்லவராம் இறைவன் என்றும் நம்மை காத்து வழிநடத்தி வந்த இறைவன் இதோ இந்த இறுதி நாளிலே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க 2024வது ஆண்டினுடைய இறுதி நாளில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஒரு புதிய ஆண்டுக்குள் நுழைவதற்காக நம்மை ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து தன்னுடைய அன்பினால், தம்முடைய இரக்கத்தினால் நம்மை புத்துயிர் உடன் நம்மை இந்த ஆண்டுக்குள், புதிய ஆண்டுக்குள் நுழைவதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். திருப்பாடல் 138 வசனம் 1 என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக கூறுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, நம்மை இந்நாள் வரை வழிநடத்திய இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குடும்பங்களோடு, உறவுகளோடு இதோ நம்முடைய நற்கருணை ஆண்டவர் எருசலேமிலே தன்னுடைய மீட்பின் பணியை செய்த ஆண்டவர், நமக்காக தன்னுடைய இன்னுயிரை நமக்காக கொடுத்த ஆண்டவர், பாடுகள் பலப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி இதோ நமக்கு கண்முன்பாக இதோ இந்த அப்ப வடிவிலே, வெண்ணிற அப்ப வடிவிலே நமக்கு கண்முன்பாக எழுந்தரிக்கின்ற இந்த ஆண்டவருக்கு நம்முடைய முழு மன நன்றிகளை நாம் உரித்தாக்கிக் கொள்வோம். முழு இதயத்துடன், முழு ஆற்றலுடன், வல்லமையுடன், எல்லா திறனுடன் நம் ஆண்டவரை நாம் உற்று நோக்கி நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த நேரத்தில் இறைவன் கடந்த ஆண்டுகள் முழுவதும், நாட்கள் முழுவதும் நம்மை வழி நடத்தியதற்காக நன்றி சொல்வோம். எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை விடுவித்ததற்காக நன்றி சொல்வோம். எல்லா நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றியதற்காக நன்றி சொல்வோம். இன்னும் எண்ணற்ற நன்றிகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நற்கருணை ஆண்டவர் மத்தியில் இருக்கின்ற நாம் அனைவரும் உருக்கமாக, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, நன்றி உணர்வோடு ஒரே குடும்பமாக இணைந்து நாம் நன்றி சொல்வோம். கண்களை மூடியவர்களாக, நற்கருணை பிரசனத்தை முழுமையாக உணர்ந்தவர்களாக, இதோ இந்த ஆலயத்தில் முற்றிலுமாக, இந்த வளாகம் முழுமையாக இறைவனுடைய பிரசனம் நிரம்பி இருப்பதை உணர்ந்தவர்களாக, கண்களை மூடியவர்களாக, எந்த ஒரு சப்தங்களுக்கும், எந்த ஒரு சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் நம்முடைய கைபேசிகளை அமைத்து வைத்து, அதை சைலண்ட்ல போட்டு வைத்து நாம் அனைவரும் கண்களை மூடியவர்களாக அமைதியுடன் இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை நம்முடைய உள்ளங்களில் நாம் நினைத்து சிந்தித்து பார்த்து, நற்கருணை நாயகனே, இதோ நன்மைகள் பல செய்தீரே, உமக்கு நன்றி ஐயா. நன்மையெல்லாம் நிறைந்தவரே, உமக்கே ஆராதனை. ஆல்பாவும் உமேகுமாகவும் இருக்கின்ற என்னுடைய அன்பு தேவனே, உமக்கே ஆராதனை, துதி, மகிமை, எல்லா புகழும் மாட்சியும் எல்லா விதமான ஆராதனைகளும் உமக்கே உரித்தாகுக என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவரை நான் புகழ்ந்து பாடி ஆண்டவரை ஆராதித்தவர்களாக, அவருடைய தூய உள்ளத்தை, அவருடைய தூய நாமத்தை பாடியவர்களாக இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் அனைவரும் நுழைவோம். ஆராதனை கீதங்கள் பாடல் எண் 73.
நற்கருணை நாயகனே, நன்மையெல்லாம் நிறைந்தவரே, ஆராதிக்கின்றேன் ஐயா. வல்லமை தாருமையா, நற்கருணை நாயகனே, நன்மையெல்லாம் நிறைந்தவரே, ஆராதிக்கின்றேன் ஐயா. வல்லமை தாருமையா, திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவர் எல்லா அன்பும் நிறைந்தவராக இருக்கின்றார். நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்திய நற்கருணை ஆண்டவர் இவர். நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரமான இவர். நம்மை ஒவ்வொரு நாளும் தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்பி ஒவ்வொரு நற்கருணை வழிபாட்டில் நம்மை சந்தித்தவராக, நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் இந்த ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கின்றார். இந்த ஆண்டவருக்கு நம்முடைய ஆராதனையும் நம்முடைய நன்றிகளையும் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு செலுத்துவோம். உமக்கு உரியவர் மேல் அன்பு கொண்டவரே, உமக்கு உரியவர் மேல் அன்பு கொண்டவரே, உம்மையே ஆராதிப்பேன். வல்லமை தாருமையா, உம்மையே ஆராதிப்பேன். வல்லமை தாருமையா. அனைவரும் இணைந்து சொல்லுவோம், திவ்ய இயேசுவே, திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே, நற்கருணை நாயகனே, நன்மையெல்லாம் நிறைந்தவரே, நன்மையெல்லாம் நிறைந்தவரே, ஆராதிக்கின்றேன் ஐயா. ஆராதிக்கின்றேன் ஐயா. வல்லமை தாரும் ஐயா. வல்லமை தாருமையா. இயேசுவே, இறுதி வரையில் என்னோடு இருக்கின்றவரே, இதோ கலங்காதே, அஞ்சாதே, உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாசத்தினால் என்னை நிரப்பி உம்முடைய அன்பின் பாசத்தை பொழிந்து உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கின்றவரே, நற்கருணை நாயகனே, இதோ நாங்கள் இந்த 2024ஆம் ஆண்டை முடித்து புதிய ஆண்டுக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினால், உம்முடைய நற்கருணையுடைய பிரசன்னத்தினால் எங்களை முழுமையாக மூடிக்கொள்வீராக. எவ்வாறு அன்று இஸ்ரேல் மக்களை நீர் செங்கடல் கடக்க செய்தீரோ, அவர்களோடு மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தினீர். இதோ இந்த இரவிலே எங்களுடைய மத்தியில் எழுந்தருளி வந்து எங்களையும் அந்த இஸ்ரேல் மக்களை போல எங்களை வழிநடத்துமாறு இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். நற்கருணை நாயகனே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினால் இந்த இரவிலே எங்களை ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கின்றோம். இறுதி வரை எம்மே பாசம் பொழிபவரே, இறுதி வரை எம்மே பாசம் பொழிபவரே, உம்மையே ஆராதிப்பேன். வல்லமை
எல்லாம் நிறைந்தவரே, நன்மை எல்லாம் நிறைந்தவரே, ஆராதிக்கின்றேன் ஐயா, ஆராதிக்கின்றேன் ஐயா. வல்லமை தாராயோ தேவா. வல்லமை தாரும் ஐயா. நன்றி ஆண்டவரே, நற்கருணை நாதனே. ஏதோ இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சீடர்களுடைய கால்களை கழுவினீரே, அதே இறைவன் நம்முடைய மத்தியில் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் முழுமையாக இந்த இடத்தில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, எவ்வாறு உடைய சீடருடைய கால்களை கழுவி அவருடைய பாவங்களை போக்கி ஆண்டவரே நீர் அவர்களை உம்முடைய சீடர்களாக எல்லா இனத்தவர்களுக்கும் உம்முடைய சாட்சிகளாக அவர்களை திகழ செய்தீரே. அதே போல ஆண்டவரே இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் பேர் பேராக அவருடைய கரங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களை முற்றிலுமாக உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அவர்களை உம்முடைய தூய இரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே இவர்களை உம்முடைய சீடர்களாக மாற்றி இவர்கள் என்றும் உமக்கு பறைசாற்றுபவர்களாக உம்முடைய சாட்சிகளாக விசுவாச விழுமியங்களாக மாறுவதற்கு உம்முடைய நற்கருணை பிரசனத்தை ஆண்டவரை முழுமையாக நேரத்தில் இவர்களுக்கு தருமாறு நேரத்தில் செபிக்கின்றோம். ஆண்டவரே, நற்கருணை நாதனே, வல்லமையான உம்முடைய அருளால் உம்முடைய தெய்வீக கிருபையினால் ஆண்டவரே முற்றிலுமாக இதோ இங்கு கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் முழுமையாக நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னம் கரம் தாங்குவதாக. இவர்களை விடுவித்து ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே இவர்கள் கால் எடுத்து வைக்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவரே புது ஆசீர்வாதங்கள், புது பிரசன்னம் ஆண்டவரே, புது விதமான கிருபைகளோடு ஆண்டவரே இவர்கள் நுழைவதற்கு ஆண்டவரே இவர்களை சித்தப்படுத்துவீராக. இவருடைய எண்ணங்களையும் இவருடைய ஏக்கங்களையும் இவருடைய தாகத்தையும் நீர் தீர்ப்பீராக. நற்கருணை நாதரே, இவர்களுடைய மத்தியில் நீர் எழுந்தருளி வந்து ஆண்டவரே இவர்களை முழுமையாக நீர் ஆசீர்வதிக்குமாறு இந்த நேரத்தில் செபிக்கின்றோம். காலடி கழுவினீரே, உன்னடி விழுகின்றேன். காலடி கழுவினீரே, உன்னடி விழுகின்றேன். என் பாவம் கழுவும் ஐயா, மன்னிப்பு தாரும் ஐயா. என் பாவம் கழுவும் ஐயா, மன்னிப்பு தாரும் ஐயா. எல்லோரும் இணைந்து சொல்வோம், திவ்ய இயேசுவே, திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி பாடுவோம், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். மறுபடியும் திவ்ய இயேசுவே, திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். திவ்ய இயேசுவே, திவ்ய இயேசுவே. நற்கருணை ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஒரே குடும்பமாக மீண்டுமாக திவ்ய இயேசுவே, திவ்ய இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே, நற்கருணை நாயகனே, நன்மை எல்லாம் நிறைந்தவரே, நன்மை எல்லாம் நிறைந்தவரே, ஆராதிக்கின்றேன் ஐயா. வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரும் ஐயா. நற்கருணை நாயகனே, நன்மை எல்லாம் நிறைந்தவரே, நன்மை எல்லாம் நிறைந்தவரே, ஆராதிக்கின்றேன் ஐயா, ஆராதிக்கின்றேன் ஐயா. வல்லமை தாரும் ஐயா. கரங்களை உயர்த்தி திவ்ய இயேசுவே, திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். குரல்களை எழுப்பி பாடுவோம், திவ்ய இயேசுவே, திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன்.
நீதி திவ்ய இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன் திவ்ய இயேசுவே ஓ ஷிகரபா அல்லேலூயா ஆராதிக்கின்றேன் இயேசுவே இறங்கி வாரும் ஐயா திவ்ய இயேசுவே நற்கருணை நாதரே எங்களை ஆசீர்வதியும் ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் அல்லேலூயா 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 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 இயேசுவே நற்கருணை நாதரே இதோ உம்முடைய பிரசன்னம் முழுமையாக இந்த வளாகத்தில் நிரம்பி இருக்கின்றது என்பதை விசுவாசிக்கின்றோம். எங்களுடைய விசுவாச கண்களினால் ஆண்டவரே இதை நாங்கள் உணர முடிகின்றது. ஆண்டவரே உம்முடைய வல்லமையான இந்த பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொண்டிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டில் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்ற இந்த தருணத்தில் நீர் எங்களை இந்நாள் வரை எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் இமையை போல வைத்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே இதோ எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு குடும்பமாக இங்கு வந்திருக்கின்றோம். பிறக்க போகின்ற இந்த புத்தாண்டிலே ஆண்டவரே ஒரு அருமையான இந்த ஆண்டினை எங்களுக்கு தரப்போகின்றீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வரவிருக்கின்ற இந்த புத்தாண்டில் 2025ஆம் ஆண்டிலே எதிர்நோக்கின் திரு பயணிகளாக பயணிப்பதற்கு இந்த யூபிலி ஆண்டினை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை நினைத்து நினைத்து மகிழ்ச்சியோடு ஆற வாரத்தோடு உம்மை ஆராதிப்பதற்கு, உமக்கு நன்றி செலுத்துவதற்கு, மகிழ்ச்சியால் என்று உம்மை துதிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு போதுமான ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு தர வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நற்செய்தி வாசிக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமேரியா பகுதியில் வழியாக சென்றார். ஒரு ஊருக்கு வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் திரும்பி அவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து
அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களில் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல இயேசு கிறிஸ்துவை நன்றி செலுத்துவதற்காக ஒருவர் மட்டுமே திரும்பி வந்திருக்கின்றார். அந்த திரும்பி வந்த நபர்கள் நாம் அனைவரும் இருக்கின்றோம் என்ற விசுவாசத்தோடு இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த 2024ஆம் ஆண்டில் பலவிதமான துயரங்கள், பலவிதமான கசப்பான காரியங்கள் நம்முடைய குடும்பங்களில் நிகழ்ந்திருக்கலாம், நம்முடைய சமுதாயத்தில் நிகழ்ந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார். இதோ நேற்று நம்மோடு இருந்த நபர்கள் இன்றைய நாளிலே நம்மோடு இருக்க காணோம். நம்மோடு இருந்தவர்கள் இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். நமக்கு நல்ல பல காரியங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கென்ன பல விஷயங்களை, பல நல்ல விஷயங்களை நமக்கு செய்து வந்திருக்கின்றார். இதோ இந்த எவ்வாறு இந்த 10 தொழுநோயாளர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ, அதே போல எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நமக்கு நல்ல ஒரு இருப்பிடமும் நமக்கு நல்ல உணவும் தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பேணி காத்து கண்ணின் இமையை போல வைத்து பாதுகாத்திருக்கின்றார். இந்த நாட்களிலே நம்மை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக மீண்டும் ஒரு ஆண்டினை நமக்கு தயவு செய்து நமக்கு கிருபையால் நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்த இதோ ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதற்காக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. ஆனாலும் இருப்பினும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நன்றியை எதிர்பார்த்திருக்கின்றார் என்ற உணர்வோடு புதிய ஆண்டுக்குள் நுழைய தயார் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கண்களை மூடியவர்களாக, கரங்களை கூப்பியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை நாம் சிறிது நேரம் மௌனமாக சிந்தித்து, அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, கசப்பான நிகழ்வாக இருந்தாலும், கண்ணீரோடு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருந்த தருணமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான பல காரியங்களை உங்களுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்திருப்பார். அதை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களை தப்பி வைத்து உங்களுக்கு நேர இருந்த எல்லா விதமான அசம்பாவியங்களிலிருந்து உங்களை காப்பாற்றியவராக, உங்களுடைய கரங்களை பிடித்தவராக, எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு அசம்பாவிதம் உங்களுக்கு நிகழாமல் ஆண்டவர் உங்களை பேணி பாதுகாத்திருக்கின்றார். அந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் சிந்தித்தவர்களாக இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சில மணி நேரம், மணித்துளிகள் நாம் ஆண்டவருடைய அந்த நன்றி உணர்வோடு அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நாம் சிறு நேரம் நினைத்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஆண்டவரை நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் ஏறெடுக்கின்ற இந்த ஜெபத்தில் உங்களுடைய பதில் அல்லது பல்லவி இப்படியாக இருக்கட்டும். நன்றி 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 நாள்தோறும் பாடுவோம். நன்றி 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 நாள்தோறும் பாடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடி
உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்பக்கம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது என்று கூறிய ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கின்றோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி நம்முடைய போகையிலும் நம்முடைய வருகையிலும் நம்மோடு இருந்து நம்முடைய கால்களை இடராமல் காத்த அந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என்று சொல்லி என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கூறி நீடிய ஆயுள் அளித்து புதிய ஆண்டுக்குள் என்னை கடத்தி செல்கின்ற என்னுடைய அன்பு தெய்வனுக்கு இதோ என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோயின்றி சிறு சிறு துன்ப வேளையிலும் ஆறுதல் அளித்து எல்லா நோய்களிலிருந்தும் என்னை காப்பாற்றிய அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஒவ்வொரு நாளும் நற்கருணை வழியாக எம் உள்ளத்தில் இருந்து எனக்குள் செயலாற்றி என்னை ஆசீர்வதித்த அந்த நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நாம் போகும்போதும் வரும்பொழுதும் நம்மை பாதுகாத்த நம்மை வழிநடத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்மை எல்லா இன்னல்களிலிருந்தும் நம்மை தப்புவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நல்ல உடல் சுக ஆரோக்கியத்துடன் நம்மை வழிநடத்திய அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நம்முடைய குடும்பத்தில் பல்வேறு துன்பங்கள் சோர்வுகள் எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அன்பாக அரவணைத்து நம்மை வழிநடத்தி எல்லா நேரங்களிலும் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தந்து நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்த அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நாளிலே நல்ல மழை தந்தமைக்காகவும் எல்லா இயற்கை சீற்றங்களிலிருந்தும் நம்மை காத்த அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதே நேரத்தில் நல்ல விளைச்சலும்
நல்ல விதமான இயற்கை வளங்களையும் தந்தமைக்காக இந்த வல்லவராம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நம்முடைய பங்கை ஆசீர்வதித்தமைக்காக நன்றி சொல்வோம். நல்ல ஒரு பங்கினை தந்து இந்த பங்கை வழி நடத்துவதற்காக நல்ல பங்கு தந்து அருள் பணியாளர்களையும் அருள் பணி செய்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் கன்னியர்களையும் மற்றும் எல்லா விதமான இறை மக்களையும் தந்து நம்முடைய அன்பியங்களை ஆசீர்வதித்தமைக்காக எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இந்த பங்கினை நல்ல விதத்தில் நம்மோடு இருந்து இந்த பங்கை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நற்கருணை நாதருக்கு நன்றி சொல்வோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அனைவரும் எழுந்து நின்று இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் பலவிதமான அற்புதங்களையும் பலவிதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்காக இன்னும் நாம் சொல்ல மறந்த பல காரியங்கள் இருக்கின்றது. இதையெல்லாம் நம்முடைய மனதில் நிறுத்தி நன்றியோடு இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நம்முடைய புகழ்ச்சினை இந்த பாடல் வரிகள் மூலமாக ஆண்டவரை நாம் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளோடு ஆண்டவரை துதித்து மகிழ்ச்சியோடு இந்த பாடலோடு நாம் இணைந்து பாடுவோம். கண்களை மூடி ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளையும் அவர் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நம்முடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நேரத்திலும் பல அற்புதங்களையும் பல ஆசீர்வாதங்களையும் நாம் கேட்பதற்கு முன்பாகவே தந்து நம்மை வழிநடத்தி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டினை கடந்து புதிய ஆண்டுக்குள் நுழைவதற்கு நன்றி உணர்வோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு எத்தனை கரங்களை தட்டி நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை தட்டியவர்களால் ஆண்டவருக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ் நிலையில் இருந்த மரியாளை ஆண்டவர் அவர் பார்த்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்திய போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் தாழ்ச்சியோடு இருக்கின்ற நேரத்தில் தாழ் நிலையில் இருந்த அந்த தருணத்தில் ஆண்டவர் நம்மை கரம் கொடுத்து நம்மை உயர்த்திருக்கின்றார். அதற்காக நன்றி சொல்வோம். தாழ்மையில் இருந்தேன்
உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நண்பர்களே, சாமுவேல் பலவீனம் மற்ற அந்த நேரத்தில் பலம் கொடுத்து அவரை ஆசீர்வதித்து மீண்டுமாக கிருபையில் நடத்திய அந்த ஆண்டவர் இதோ நமக்கும் பல நேரங்களில் பலன் தந்து நம்மை மீட்டு நம்மை வழி நடத்தி இருக்கின்றார். அதற்காக நன்றி சொல்வோம். பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா, கரங்களை தட்டி நன்றி ராஜா, சத்தமாக நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை தட்டி நன்றி ராஜா. ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. 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 கரங்களை உயர்த்தி ஹalleluya. சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த ஆண்டை முழுமையாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்குமாறு, நம்மை தொட வேண்டுமாக, ஆண்டவரை நம்மை முற்றிலுமாக குணப்படுத்த வேண்டுமாக ஆண்டவருக்கு நன்றியோடு ஹalleluya. 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 இயேசு ராஜா. அப்படி நின்று கொண்டு கண்களை மூடியவர்களாக இதோ புதிய ஆண்டுக்குள் நுழைய இன்னும் சில மல்லிகை துளிகளே உண்டு. இந்த நேரத்தில் முழுமையாக ஆண்டவர் நாம் கடந்து செல்ல இருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் தன்னுடைய தூய ஆவியின் வல்லமையினால் நம்மை நிரப்ப வேண்டுமாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு கூறியது, இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன். இதோ அந்த துணையாளர் உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களை, நான் உங்களுக்கு சொல்ல முடியாத காரியங்களும் இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இதோ நீங்கள் தூய ஆவி வசிக்கின்ற ஆலயமாக இருக்கின்றீர்கள் என்று பவுலடியார் கூறுகின்றார். தூய ஆவி இறங்கி வருகின்ற இந்த வேளை எல்லா விதமான கசப்புகள், எல்லா விதமான சந்தேகங்கள், எல்லா விதமான ஏமாற்றங்கள், பயங்கள், கலக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார். எவ்வாறு சீடர்கள்
இயேசு கொன்ற பிறகு அச்சத்தோடும் கவலையோடும் தங்களுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்க போகின்றது என்று தெரியாமல் பயத்தோடு அச்சத்தோடு இருந்த அந்த நேரத்தில், அந்த இரவில் இயேசு உடைய சீடர்கள் அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபித்த அந்த நேரத்தில் தூய ஆவியானவர் நாவடிவில் இறங்கி வந்து அவர்களை ஆட்கொண்டு முற்றிலுமாக புது ஆற்றலுடன் புழு பொழுதியுடன் அவர்களை தூய்மையுடன் வழிநடத்தி எல்லா நேரங்களிலும் அவரோடு துணை இருந்து இயேசுவுக்காக சாட்சி பகர எவ்வாறு அந்த தூய ஆவியானவர் அவர்களை தொட்டு அவர்களை தூய்மை செய்து புது ஆற்றலுடன் புது வல்லமையுடன் புது பொலிவுடன் அவர்களை நிரப்பினாரோ, அதே போல இதோ இந்த இரவில் இதோ நாம் புதிதாக நுழைய போகின்ற இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய வல்லமையான தூய ஆவியானுடைய வருகைக்காக நேரத்தில் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்கள் முழுமையாக கழுவப்பட்டு நம் அனைவரும் இயேசுடைய இரத்தத்தினால் தூய்மை செய்யப்பட்டு இதோ உங்களுக்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கின்றார், அஞ்சாதே திகையாதே, இதோ உங்களை இருளில் நின்று உங்களை வழி நடத்துவார், வெளிச்சத்தில் உங்களை கொண்டு வருவார், அமைதியில் உங்களை நிலைநாட்டுவார் என்று சொல்லி அவர்களை துணிவோடு இருப்பதற்கு எவ்வாறு வானதூதர்கள் அந்த இரவிலே அந்த அச்சத்தோடு இருந்த அந்த ஆட்டு இடையர்களுக்கு கண்களை திறந்து புதிய வெளிச்சத்தையும் புதிய பாதைகளும் திறந்ததோ, அதே போல இன்றைய இரவிலே ஆண்டவர் உங்களுக்காக புதிய வெளிச்சத்தை புதிய ஆற்றலை புதிய பாதையினை இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு தரப்போகின்றார். அந்த வல்லமையோடு உருக்கமாக வானம் திறந்து வெண்புறா போல தூய ஆவியானவரே எவ்வாறு அந்த யோதா நதியிலே இறங்கி வந்தீரோ அதே போல இந்த இடத்திலும் இறங்கி வந்து இந்த ஆலயத்தில் சுற்றிலுமாக நிரப்பி எங்களை தூய்மைப்படுத்துவீராக. அன்று சீடர்கள் அச்சத்தோடு இருந்த நேரத்தில் அவர்களுக்கு தூய ஆவியை தந்து அவர்களுக்கு புது ஆற்றலையும் புது பொலிவையும் தந்தீர். அதே போல இந்த நேரத்தில் எங்களுக்கு தர வேண்டுமாக நம் அனைவரும் உருக்கமாக தூய ஆவியாருடைய வருகைக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை கூப்பி தோ தூய ஆவியார் இறங்கி வருகின்ற நேரம், நம்முடைய இந்த புதிய ஆண்டிலே நாம் கால் எடுத்து வைக்கின்ற இந்த தருணத்தில் தூய ஆவியாருடைய துணையோடு நாம் செல்வோம். தூய ஆவியார் புது ஆற்றலை தந்து நல்ல ஞானத்தை தந்து புது அறிவை தந்து வல்லமையை தந்து கிருபைகளை தந்து நாம் திறன்பட சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை இந்த தூய ஆவியார் நமக்கு இந்த புதிய ஆண்டிலே கற்றுத்தர வேண்டுமாக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். கரங்களை தட்டி இறங்கி வர வேண்டும், கரங்களை தட்டி வல்லமை தர வேண்டும், வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. பாடுவோம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், சத்தமா
கரங்களை உயர்த்தி தூயாவியை பெற்றுக்கொள்வோம். இறங்கி வர வேண்டும். கரங்களை உயர்த்தி வரங்கள் கனிகள் பொழியணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணும். பாடுவோம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் இயேசுவே அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து இறங்கி வர வேண்டும். வானம் திறந்து இறங்கி வர வேண்டும். யோர்தான் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே எல்லோரும் கரங்களை உயர்த்தி தூய ஆவியானவர் வல்லமையான இறைவன் இறங்கி வருகின்ற தருணம் தூய ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டுமாக ஜெபிப்போம். இதோ இந்த புதிய ஆண்டு புது பொலிவுடன் புது ஆற்றலுடன் வல்லமையுடன் அக்கினி அபிஷேகத்துடன் ஆண்டவர் புதிய எண்ணங்களுடன் செயல்களுடன் ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டுமாக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே முழுமையாக ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து தூய ஆவியானவர் வல்லமையால் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றார். அபிஷேகம் அக்கினியின் அபிஷேகம் இயேசுவின் இரத்தத்தினால் எல்லா கட்டுகளும் விளக்கப்படுகின்றது. தூய ஆற்றலுடன் வல்லமையுடன் புது பொலிவுடன் இந்த புதிய ஆண்டு நமக்கு நல்ல எண்ணங்களையும் ஆற்றல்களையும் புதிய சிந்தனைகளோடு வழிநடத்துவதற்காக இதோ இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்வோம். தூய ஆவின் அபிஷேகம் அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவே 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 ஓரி பாஷா கலரபா ஓ சிந்தினி கலரபா ஹalleluya ரிகாலா சாந்தினி கலரபா ஹalleluya 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 இயேசுவே 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 இறங்கி வாருப்பா. அபிஷேகம் வல்லமையால் நிரப்பும் ஐயா. தொடும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இங்க கூடி இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை முற்றிலுமாக தொடும் வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. தெய்வீக வல்லமையால் கிருபையினால் அக்கினியின் அபிஷேகத்தால் முழுமையாக ஆண்டவரே எங்களை தாங்கும் ஆண்டவரே. ஓ ரிபா ஷாகலரபா இயேசுவே இயேசுவே ஹalleluya 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 ஹalleluya. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அன்புக்குரியவர்களே, தூய ஆவி முழுமையாக பெற்றிருக்கின்றோம். கரங்களை கூப்பி கண்களை மூடி இதோ நம்முடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு இயக்கங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், இதோ புதியதாக பிறக்கப் போகின்ற இந்த ஆண்டிலே ஆண்டவர் நம்மை முழுமையாக வழிநடத்த வேண்டுமாக ஆண்டவர் தன்னுடைய ஆற்றலினால் தம்முடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி இந்த புதிய ஆண்டிலே
புது ஆற்றலுடன், புது அதிசயங்களுடன், அற்புதங்களுடன் நம் ஆண்டவரை எதிர்கொண்டு செல்வதற்கு இந்த யூபிலி ஆண்டு நமக்கு துணையாக இருக்க நம் அனைவரும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து கரங்களை கூப்பி ஆண்டவருடைய இறுதி ஆசிரியருக்காக நாம் அனைவரும் முழந்தால் படிடுவோம். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.